ஒரு பக்கம் ஏஐயால வந்து எவ்வளோ யூசஸ் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஏஐயால வந்து இந்த ஆட்டோமேஷன்லாம் உள்ள வரும், அதனால ஜாப் லாஸ் ஏற்படும், இந்த மாதிரி பயங்களும் அதிகமாயிருக்கு. கரெக்ட். அந்த சூழல்ல எழக்கூடிய கேள்வி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரமா சாபமா? ஆக்சுவலாக நீங்கள் சொல்றீங்களே, இது ஆக்சுவலாக பிளெஸிங்ஸ் தான், வரமா தான் சொல்லணும், சாபமான்னு சொல்லவே முடியாது. எதுக்குன்னா இப்போ டெக்னாலஜி ஒரு புதுசு, இப்போ கம்ப்யூட்டர் முன்னாடி வந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்போ கம்ப்யூட்டர் வரும்போது நம்ம எல்லாரும் ஒரு கன்சர்னே இருந்துச்சு, அவ்வளோதான். நம்ம யாருக்கு ஜாப் இருக்காது, நாளைக்குல எந்த ஆஃபீஸு போக முடியாது, ஐ மீன் பர்சன் கட்டிங் அந்த மாதிரி சில திங்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஸ்கில் பர்சன் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். ஸோ அதே மாதிரி இப்போது பர்சனலாக நம்ம ஏஐ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி, இப்போ தீசிஸ் ரைட்டிங், ஓகே, இப்போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஓவர் நைட் ரெடி பண்ணணும். ப்ளஸ் ஃபியூ திங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேட்பாட் எடுத்துக்கோங்க. இப்போ ரிசப்ஷனிஸ்ட், ஒரு பிஎஸ்சி பிஇ படிச்சுட்டு ரிசப்ஷனிஸ்ட், இல்லைனா பிஏ படிச்சுட்டு ரிசப்ஷனிஸ்ட். ஸோ அவங்களோட ரிப்ளேஸ்மெண்ட் ஒரு சேட்பாட் இருந்துச்சுன்னா அது சொசைட்டிக்கு ரொம்ப எஃபெக்ட் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த பர்டிகுலர் படிப்பு நம்ம வேறு விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷீ கேன் பி யூஸ்ட் ஆர் ஹீ கேன் பி யூஸ்டு ஃபார் அதர் கிரியேட்டிவ் ஒர்க். அவங்க அங்கேயே உட்காந்துட்டு ஒரு 8 hours 10 hours பேசுறதுக்கு ஒரு சேட்பாட் ரிப்ளேஸ் பண்ணால் ரொம்ப எஃபெக்ட் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஏஐ. இப்போ நீங்கள் இஃப் யூ ஆர் டெல்லிங் இட்ஸ் அ கர்ஸ், ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா இப்போ எத்திக்ஸ் இல்லாமல் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எத்திக்கல் திங்ஸ், இப்போ நான் ஏஐ ஒரு பாம் ஐ மீன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக டெக்னாலஜினா நம்ம குட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கலாம், அது ஐ மீன் டிஃபெக்டிவாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ ஆர் யூஸிங் த டெக்னாலஜி.